பாருங்களேன், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி பொரிச்ச குழம்பு வைக்கிறோம். அதுக்கான தேவையான பொருட்களை காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த தக்காளி ஒரு 2-3 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறோம், பெரிய தக்காளியாக. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சிறிது, அப்புறம் கேரட்டு கொஞ்சம், ஒரு 2 சின்னது, கொஞ்சோண்டு இது முட்டைக்கோசு, அப்புறம் தேங்காயும் பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் அது போட்டு அரைக்க சோம்பு, அதுக்கு இதை போட்டு இதோடு சேர்ந்து அரைக்கணும் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இதில் கத்திரிக்காயும் பாருங்க இது அவரைக்காயும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், கொஞ்சம் சாம்பார் பொடி, அப்புறம் மிளகாய்த்தூள், இதோ மல்லித்தூள், அப்புறம் இந்த பாருங்க மஞ்சள் பொடி, கடுகு, தேவைக்கேற்ற உப்பு. செய்முறை விளக்கம் பார்ப்போம். இந்த புளி கொஞ்சம், ஆயில். இந்த செய்முறை விளக்கத்தை இப்போ பார்ப்போம். பாருங்களேன், இப்போ நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சிட்டோங்களா? கொஞ்சம் ஆயில் ஊற்றேன். இந்த பாருங்கள், ஒரு நிமிஷம். ஆயில் ஊற்றியாச்சுங்களா? ஊற்றதுக்கப்புறம் இந்த கடுகை போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்களா? இந்த வெங்காயத்தை போடுங்க. நல்லா வெடிக்கிறாங்க. இந்த வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். அடுத்தது தக்காளி போடுறோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இதை வதக்கணும். அதுக்கு இதில் வரல ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூனு உங்களுக்கு இந்த சாம்பார் பொடி, சிறிது மஞ்சள் பொடி, ஏற்ப போட்டுக்கிங்களா? ஒரு பச்சை மிளகாய் கூட ஒன்று போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இருக்குங்களா? இந்த கத்திரிக்காயை அதில் போடுங்க. கத்திரிக்காய் அவரை அரைச்சி வச்சுக்கோங்களா? அதையும் போடுங்க. இந்த காயெல்லாம் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் இந்த எடுத்து அந்த காயெல்லாம் போடுங்க. இது வந்து இதில் போட்டு காமிச்சிங்க. அணைக்கிட்டு கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம். அணைக்கிட்டு இந்த காயை இது அரிசி கலையோட தண்ணி இருக்குங்களா? தண்ணி இதை ஊற்றிக்கணும். இப்போ இதுக்கு தேவை உப்பு போடுறோம். உப்பு சேர்க்கணும். நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இந்த தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா? தேங்காயும் இதை மிக்சியில் போட்டு இதை நம்ம வந்து அரைக்கணும். இந்த சோம்பு தேங்காயில் அரைச்சி இது கொஞ்சம் இந்த மூடி போட்டுக்கலாம், வேகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அரைச்சிக்குவோம். இதை பாருமா, இந்த நான் மூடி வச்சோமா? இதை இது ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு பாருங்க. இந்த காயில் வந்துருச்சா? இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே புளி காட்டணும்ல, அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஊற்றிக்கணும் இல்லையா? ஊற்றிட்டு அப்புறம் வந்து அந்த தேங்காய் விழுது, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா? வெங்காயம்லாம் போட்டு அதையும் ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம கழுவி ஊற்றலாம். ஏன்னா அது வேஸ்ட் ஆகாமல் இந்த பாருங்க கழுவி இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த குழம்பு பார்த்தீங்களா ரெடி. கொஞ்சம் நல்லா ஏன்னா இப்போ நம்ம ஊற்றிருக்கோம்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சு வரும் பாருங்க. பாருங்க தலை நல்லா கொதிக்குதுங்களா? அந்த கம்மிட்டு அந்த குழம்பு எல்லா காய்களும் நல்லா சுவையாக மணமாக இருக்கும், நல்லா சத்தும் கூட. நம்ம இறக்க போயில ஒரு 2 பச்சை மிளகாய், இந்த பாருங்க ஒரு 5 நிமிஷம். இந்த மல்லியும் போட்டுக்கலாம்.
கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லா காயும் போட்டு நம்ம வச்சுருக்கோம். நல்லா வந்து சத்துள்ளதாக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் நல்லது. இது சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.